எக்ஸைஸ் 6.1ல 10th சம்மு கவனிங்க. 1/a வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணிடலாம், ஏன்னா ஏன்னு எழுதிக்கலாம். ஏங்கிறப்போ என்ன வரும் அப்படின்னா அப்படியே தலைகீழாக எழுதிக்கலாம். ஏயோட வேல்யூ கிடச்சிரும். இப்போ ப்ரூவ் தட் a² - 1 டிவைட் a² + 1 = sin θ. ஃபஸ்ட் 1 டிவைட் a² + 1 இருக்குது. நம்ம என்ன பண்ணிடலாம் வச்சுன்னா a² - 1 வேல்யூ கண்டுபிடிக்கலாம். a² - 1 அப்படிங்கிறப்போ இந்த வேல்யூ ஸ்கொயர் -1 அப்படி தானே. அப்போ 1 + sin θ தி ஹோல் ஸ்கொயர் by cos square theta -1. ஏயோட வேல்யூ அப்படியே ஸ்கொயர் பண்ணி -1ன்னு போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், இது a + b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கு இல்லையா. அப்போ a², அப்போ 1 + இது ஸ்கொயர் பண்ணால் sin square theta + 2ab 2 into ab 2 into இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா. 2 into ab 1 into sin theta. ஓகேவா, என்ன ஃபார்மேட் எழுதியிருக்கேன், a² + b² 2ab அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுதியிருக்கேன். a + b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டு. a + b தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா a² + b² + 2ab. இங்கே ஏயோட வேல்யூ 1னும் பியோட வேல்யூ sin θன்னு எழுதியிருக்கேன். அப்போ ஏயோட வேல்யூ 1ங்கிறப்ப 1 ஸ்கொயர் பண்ணால் 1, பியோட வேல்யூ sin square theta + 2ab 2 into ab ஏயும் பியை மல்டிப்ளை பண்ணி எழுதுகிறோம். 1 into sin theta டிவைட் cos square theta -1. ஓகேவா, டிவைடில் இருக்க மேலே கொண்டு போயிடலாமா. இப்போ 1 + sin square theta + 2 sin theta minus cos square theta டிவைட் cos square theta. ஓகேவா, அதே மாதிரி அடுத்து என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம், a² + 1 வேல்யூ கண்டுபிடிக்கலாம். a² + 1ங்கிறப்ப இதே சேம் தான். +1ங்கிறதுல என்ன போடுவோம் அப்படின்னா -1ல் சிமிலர்லி போட்டு என்ன பண்ணிடலாம், சேம் வேல்யூ தானே. இங்கே -1 இருக்குது, இங்கே என்ன போடுவீங்க, ப்ளஸ் போடுவீங்க. அப்போ இங்கே +1, இங்கேயும் +1, அப்போ இங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ளஸ் ஆயிரும். இப்போ சேம் வேல்யூ தான் கிடைக்கும். அப்போ 1 + sin square theta + 2 sin theta + cos square theta டிவைட் cos square theta எழுதுறதுனால எழுதிக்கலாம். a² + 1ங்கிறப்போ அப்போ இங்கே +1 போடுவோம், இங்கே +1 போடுவோம், இங்கேயும் ப்ளஸ் ஆயிரும். அவ்வளோதான் சேஞ்சஸ். ஓகேவா, அப்போது கண்டுபிடிச்சிடலாம். a² - 1 டிவைட் a² + 1 அப்படிங்கிறப்போ இங்கே பாருங்கள், இதை டிவைட் பண்ண போகிறோம் இல்லையா. இந்த வேல்யூ என்ன இருக்குது, இது இதோட வேல்யூ a² - 1 வேல்யூ, இது a² + 1 வேல்யூ. இப்போ இந்த வேல்யூ டிவைட் பண்ணோம் அப்படின்னா இதன் டினாமினேட்டர் வேல்யூ என்ன ஆயிரும் அப்படின்னா ரெண்டுலேயுமே கேன்சல் ஆகிடும். ஓகேவா, நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா 1 + sin square theta + 2 sin theta minus cos square theta டிவைட் cos square theta டிவைட் இங்கே இருக்க வேல்யூ 1 + sin square theta + 2 sin theta + cos square theta டிவைட் cos square theta. இந்த cos square thetaக்கு இந்த cos square thetaக்கு கேன்சல் ஆயிரும். வேறு ஏதாவது போட முடியுமான்னு பாருங்கள். என்ன வேல்யூ இருக்குது, 1 + sin square theta + 2 sin theta minus cos square theta. இங்கே பாருங்கள், இந்த வேல்யூ என்ன பண்ணலான்னு பாருங்கள். இந்த sin square theta + cos square theta வேல்யூ 1 ஆயிரும். இந்த sin square theta + cos square theta வேல்யூ என்னவாயிரும், 1 ஆயிரும். ஸோ இந்த cos square theta + sin square thetaக்கு பதிலாக 1ன்னு போட்டோம் அப்படின்னா இந்த sin square theta + cos square theta பதிலாக 1 போட்டோம்னா ஆல்ரெடி இங்கே 1 இருக்கு இல்லையா. 1 + 1 என்னவாயிரும், 2 + 2 sin theta. ஓகேவா, இதுலேருந்து ஒரு cos square theta பதிலாக எழுதிக்கலாம் அப்படின்னா 1 - cos square theta எப்படி எழுதுவோம், sin square theta + cos square theta வேல்யூ 1னா 1 - cos square theta அப்படி எழுதலாம். 1 - cos square theta = sin square theta எழுதலாம் இல்லையா. இந்த sin square எதிர்த்து வச்சு இந்த cos square என்ன ஆயிரும், 1 - ஆயிரும் இல்லையா. அப்போது இந்த 1 - cos square thetaக்கு பதிலாக நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா sin square theta அப்படின்னு எழுதிடலாம். sin square theta + sin square theta + 2 sin thetaன்னு கிடைக்கும் இல்லையா. பை இதுலேருந்து 2 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 1 + sin theta அப்படின்னு கிடைக்கும். இப்போ sin square theta + sin square theta 2 sin square theta. இப்போ 2 into sin square theta + 2 sin theta by 2 into 1 + sin thetaன்னு கிடைக்கும். இதுலேருந்து 2 காமனாக எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், ஒரு sin thetaவை எடுக்கலாம். அப்போ 2 sin theta வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 2 into ஒரு 2 sin theta வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வேல்யூ இருக்கும், இங்கே பேலன்ஸு இதில் 2 sin theta எடுத்துட்டோம். அப்போ பேலன்ஸ் ஒரே ஒரு sin theta மட்டும் இருக்கும். அங்கே 2 sin theta எடுத்துட்டோம் அப்படின்னா 1 இருக்கும். டிவைட
2 into 1 plus sin theta. அப்போது இந்த 2க்கு இந்த 2 கேன்சல் ஆயிரும். இந்த sin theta plus 1 sin theta plus 1 கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்? sin theta. இப்போது a square minus 1 by a square plus 1ஓட வேல்யூ என்னது? sin theta.